யார் வேண்டும் நாதா நீரல்லவோ, எது வேண்டும் நாதா உம் அன்பல்லவோ. யார் வேண்டும் நாதா நீரல்லவோ, எது வேண்டும் நாதா உம் அன்பல்லவோ. உற்றாரின் நேசம் உடன் வருமோ, மற்றோரின் நேசம் மாறாததோ. உற்றாரின் நேசம் உடன் வருமோ, மற்றோரின் நேசம் மாறாததோ. பின் ஏன் நீர் கேட்டீர் இக்கேள்வியை, பதிலென்ன சொல்வேன் நீரே போதும். யார் வேண்டும் நாதா நீரல்லவோ, எது வேண்டும் நாதா உம் அன்பல்லவோ. யார் வேண்டும் நாதா நீரல்லவோ, எது வேண்டும் நாதா உம் அன்பல்லவோ. கிறிஸ்துவுக்குள் பரம அழைப்புக்கு பங்குள்ள பரிசுத்த சகோதர சகோதரிகளே, இந்த நாளின் காலை வேளையிலும் இந்நிகழ்ச்சி மூலமாய் உங்களோடு தொடர்பு கொள்வதற்கு தேவன் எனக்கு கொடுத்த மாபெரும் இரக்கத்துக்காய் தேவாதி தேவனுக்கு துதியும் ஸ்தோத்திரமும் இயேசு கிறிஸ்து மூலமாய் உண்டாவதாக. பிதா குமாரன் பரிசுத்தாவியாகிய தேவனுடைய நாமத்திலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் காலை வாழ்த்துதல்கள். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நேற்றைய தினத்தில் சகேயு என்கிற மனிதன் இயேசுவை காணும்படி வாஞ்சித்தான், காத்திருந்தான் என்பதை நான் உங்களுக்கு சொன்னேன். இன்றைய தினத்தில் அவனுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன என்பதை நாம் சிந்திக்க இருக்கிறோம். நேற்றைக்கு அவன் தன்னை இயேசுவின் வழியிலே போவதற்கு ஒப்பு கொடுத்தான் என்பதை சொல்லிக் கொடுத்தேன். இந்த நாளிலும் கூட அவன் முன்னதாக ஓடினான். இயேசுவுக்கு முன்னதாக அந்த வழியில் ஓடுகிறான். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வருவதற்கு முன்னதாக யோவான் ஸ்நானகன் அவருக்கான வழியை ஆயத்தப்படுத்துவதற்கு அனுப்பப்பட்டார் என்பதை நாம் எல்லாரும் நன்கு அறிந்திருக்கிறோம். அதைப்போல இயேசு போகிற வழியை அறிந்த சகேயு இயேசுவுக்கு முன்னதாக ஓடுகிறான். இது எதை குறிக்கிறது என்றால், ஆண்டவருக்கு தன்னை அர்ப்பணிக்கின்ற ஒரு அர்ப்பணிப்பின் வாழ்வை காட்டுகின்றது. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு எந்த வழியாய் வருகிறார் என்கிறதை கேள்விப்பட்ட போது முன்னதாக ஓடி போக வேண்டும் என்கின்ற ஒரு சிந்தை, ஓட வேண்டும் என்கிற ஒரு சிந்தை வருகிறது. அடுத்து எங்கேயாகிலும் ஒரு மரம், அந்த மரத்துக்குள்ளே தன்னை ஒழித்து கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு சிந்தை வருகின்றது. இயேசுவை பார்ப்பதற்கு அவனுக்குள்ள உண்டான 2 சிந்தனை. ஒன்று ஓட வேண்டும், இன்னொன்று மரத்தில் ஏற வேண்டும், மூன்றாவது ஒழித்து கொள்ள வேண்டும். 3 காரியங்கள். ஓட வேண்டுமானால் எப்படி அவனால் அது சாத்தியமானது? ஒரு கேள்விக்குறி. ஒருவேளை நீங்கள் இந்த வார்த்தையை கேட்கும்போது இப்படி சொல்லலாம், ஓடுறதுக்கு என்ன சாத்தியக்கூறு தேவை? எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அவனுடைய தினந்தோறும் அன்றாட அவனுடைய உடை, அவன் அனுதினமும் சந்தை வெளியிலே வந்தனத்தை வாங்குகிறவன், அலங்காரமான வஸ்திரத்தை தரித்து கொள்ளுகிறவன். இப்போ ஓடணும்னா அந்த அலங்கார வஸ்திரம் அவனுக்கு உதவாது. ஸோ அந்த வஸ்திரத்தை அவன் களைந்து போட வேண்டியது அவசியம் உண்டு. 1. 2வது, அவன் மரம் ஏற வேண்டும் என்று தீர்மானம் பண்ணிவிட்டான். எப்படியாயிலும் மரத்தில் ஏறி ஆகணும்.
இதுக்கு முன்னால் அவன் மரம் ஏறி இருந்தானா ஏறலையா, மரம் ஏறின அனுபவம் இருந்ததா இல்லையா தெரியாது. ஆனால் இப்போ மரம் ஏறியே ஆகணும் அவனுடைய ஒரு திட்டம். ஏன்னா அவன் கூட்டத்துக்குள்ளே போய் இயேசுவை பார்க்க முடியாமல் பல தடவை தோற்று போனான். மூன்றாவதாக ஒளித்து கொள்ள வேண்டும். அப்படின்னா அவன் செலெக்ஷன் பண்ணுற மரம் ஒரு அடர்த்தியான புதர் போன்ற ஒரு மரமாக இருக்க வேண்டும். இந்த 3 காரியத்தையும் தனக்குள்ளே அவன் முதலாவதாக என்ன செய்கிறான்? தீர்மானிக்கிறான். இது ரொம்ப முக்கியங்க. காத்திருக்கிற அனுபவத்தில் மிக முக்கியமான ஒரு அனுபவம் இந்த 3 காரியங்கள். முதல்ல முன்ன ஓடுனதுக்கு காரணம் என்ன செய்யலாங்கிறத யோசிக்கிறதுக்கு தான், சிந்திக்கிறதுக்கு தான். அடுத்து மரம் ஏறி ஆகணும், அப்போ அதுக்கு என்ன செய்யணுங்கிறத சிந்திக்கிறது. மூன்றாவது எப்படிப்பட்ட மரத்தில் ஏறணும். இன்றைக்கி எந்த பிளான் இல்லாமல், எந்த ஒரு முன்ன ஆயத்தங்களும் இல்லாமல் இயேசுவை பார்க்குறதுக்கு நம்ம நிறைய நேரம் முயற்சி பண்ணுறோம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆயத்தப்படு, அதான் வார்த்தை. ஆயத்தப்படுத்து, அதுதான் வார்த்தை. காவலாளனாயிரு, அதுதான் வார்த்தை. ஆயத்தம் இல்லாத பட்சத்தில் நாம் ஆண்டவரை காண முடியாது, தரிசிக்க முடியாது. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, சகேயு போனா மரம் ஏறினா அப்படின்னு ஒரே வார்த்தையில் நம்ம முடிச்சிடலாம். கொஞ்சம் யோசித்து பார்த்தீங்கன்னா தான் புரியும். அது முன்னதாக ஓடுவதற்கு காரணம் தன்னுடைய எல்லா வஸ்திரத்தையும் களைந்து வைத்து விட்டு தான் அவன் ஓடி ஆகியிருக்க வேண்டும். ஏன்னா அவன் போட்டிருக்கிற அந்த அங்கியால் ஓட முடியாது, அலங்கார வஸ்திரத்தினால ஓட முடியாது. அப்போ அதெல்லாம் தடை பண்ணுகிற காரியங்களை உரிந்து போடுவதற்கு ஆயத்தமாயிருந்தான் சகேயு. இரண்டாவதாக மரம் ஏறும் அனுபவம் இருந்ததா இல்லையான்னு தெரியாது. ஆனால் எப்படியாயிலும் ஒரு மரம் ஏறி ஆகணும். அது எவ்வளவு கடினமாக இருந்தாலும் பரவாயில்ல, நான் மரம் ஏறி ஆகணும். கடினத்தை குறித்து கவலைப்படாதிருந்தான். மூன்றாவது, யாரும் என்னை பார்த்து விடக்கூடாது, இயேசுவும் பார்த்து விடக்கூடாது, ஒழித்து கொள்ள வேண்டும் என்கிற. அப்போ அவன் செலெக்ஷன் பண்ண மரம் ஆண்டவருடைய அந்த பாதையிலேயே இருக்க வேண்டும் என்று விரும்பினான். அதனால தான் முன்னால் ஓடினான். இஷ்டத்துக்கு ஒரு பாதையில் இல்லை, ஆண்டவருடைய பாதையில் தனக்கு ஒரு மரம் இருக்க வேண்டும், அந்த மரத்தில் தான் ஏற வேண்டும். அது எவ்வளவு கடினமாக இருந்தாலும் பரவாயில்லை என்று சொல்லி அவன் ஆயத்தமானான். தன்னுடைய வஸ்திரங்களை களைந்து போட்டான். தன்னை மரமேற விடாதபடி தடுக்கிற, தன்னை ஓட விடாதபடி தடுக்கிற தன்னுடைய எல்லா காரியங்களையும் களைந்து போட்டான். அன்பான தேவனுடைய பிள்ளையே, தன்னை ஒழித்து கொண்டான். இந்த கால வேளையில் இந்த வார்த்தைகள் உங்களுக்கு எவ்வளவு புரிந்திருக்கும் என்று எனக்கு தெரியல. நீ இயேசுவை பார்க்க வேண்டும் என்று விரும்பினால், இயேசுவுக்கு காத்திருக்கிறவனா, இயேசுவின் பலத்தால் நீ நிரப்பப்பட வேண்டுமானால், நீ களைந்து போட வேண்டிய அழுக்கு வஸ்திரங்களை களைந்து போட வேண்டும், பாவத்தை களைந்து போட வேண்டும். பாவத்தின் தன்மை கலந்த எல்லா அனுபவங்களையும் உதறி தள்ளிவிட வேண்டும். மாறாக மரம் ஏறணும். இயேசு சிலுவை மரத்தில் ஏறினார். மரத்தில் சிலுவை மரத்தில் ஏறினவன் சபிக்கப்பட்டவன் என்று வேதம் சொல்கிறது. சகேயு ஒரு சபிக்கப்பட்ட நிலைமைக்கு தன்னை ஒப்பு கொடுத்தான். நான் இந்த மரத்தில் ஏறி ஆகணும், எவ்வளோ கஷ்டமானாலும் சரி. ஆண்டவருக்காக என்ன பாடு வந்தாலும் அதை ஏற்றுக்கொள்கிறதற்கு ஆயத்தமா? ஆண்டவர் சொன்னார், என்னை பின்பற்ற விரும்பினால் தன்னைத்தான் வெறுத்து சிலுவை எடுக்கணுங்க, மரத்தில் ஏறணும். நீங்கள் பாடுகள் என்கின்ற மரத்தில், உபத்திரவம் என்கிற மரத்தில், நிந்தை என்கிற மரத்தில், அவமானம் என்கிற மரத்தில், காயங்கள் என்கிற மரத்தில் சகேயு ஏறினான். ஏறி ஆகா நான் மேலே நிற்கிறேன், இயேசு அழகாக பார்த்துட்டேன்னு சொல்ல ஒழித்து கொண்டான். நீயோ ஜெபம் பண்ணும்போது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி உன்னை ஒழித்து கொண்டு நீ தேவ சமூகத்தில் விண்ணப்பம் செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் சொன்னார். சகேயு தன்னை ஒழித்து கொண்டான். நீ உன்னை ஒழித்து கொள்ளும் போது ஆண்டவருடைய கண் உன்னை காணும். எனக்கு அன்பான சகோதரனை, சகோதரியே, ஆயத்தப்படுவாயா?
ஜெபம் செய்வோம். நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த சகேயு உம்மை காண்பதற்கு உம்முடைய வழியில் வருவதற்கு முன்னதாய் ஓடினான், தன்னை ஆயத்தப்படுத்தினான், களைந்து போட வேண்டியவைகளை களைந்து போட்டு பாதரட்சிகளை தூக்கி எறிந்துவிட்டு முன்னதாய் ஓடினான். ஆண்டவரே, நாங்கள் உமக்கு முன்னே ஓடுகிறவர்களாய், உன் நீதி உனக்கு முன்பாக செல்லும், கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாக காக்கும் என்று எழுதியிருக்கிறதே. நாங்கள் நீதியின் வழியில ஓட வேண்டுமே. முன்னதாக அவன் மரத்தில் பாடுகளை தெரிந்து கொண்டான். ஐயா, என்ன பாடு வந்தாலும், என்ன நெருக்கம் வந்தாலும், என்ன நிந்தை வந்தாலும் பரவாயில்லை என்று மரத்தில் ஏறினானே. தன்னை ஒழித்து கொண்டான். தன்னை ஒரு பெரியவனாக அல்லது தன்னை ஒரு சாதனையாளனாக காண்பிக்க விரும்பாதல் தன்னை மறைத்து கொண்டான். ஆண்டவரே, தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. தன்னை உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான் என்று தன்னை தாழ்த்தின ஒரு அனுபவத்தில் அவன் தன்னை மறைத்து கொண்டான். ஐயா, நாங்களும் அதே அனுபவத்துக்குள்ளே கடந்து வர இந்த கால வேளையில் இந்த வார்த்தைகளை கேட்கிற எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் உமக்கு காத்திருக்கிற அனுபவம் என்பது அது எவ்வளவு ஆண்டவரே திட்டமிட்டு கடினமான வழியாய் கடந்து வந்து நாங்கள் எங்களை ஒழித்து கொண்டு உம்மை காணத்தக்கதான கிருபை எங்களுக்கு தாரும். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமேன். மெய்யாகவே கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டார். நம்முடைய ஜெபத்தின் சத்தத்துக்கு செவி கொடுத்தார். நம்முடைய ஜெபத்தை தள்ளாமலும் தம்முடைய கிருபை நம்மை விட்டு விலக்காமலும் இருக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன். God bless you. Please share this prayer for your friends and family. Really, God bless you. Amen.